all my characters, I want them to have their own conflicts and their own area of white, black and grey. So அப்படி எழுதும்போது to make it more human, then we have to bring the good side of them also. ஸ்பாட்டில் போய் எனக்கு பெருசாக சின்ன சின்ன இம்ப்ரூவேஷன்ஸ் ஓகே, பட் பெருசாக நான் போய் ஸ்பாட்டில் நான் மாற்ற மாட்டேன். ஸோ அந்த சென்ஸ் லிட்ரலி ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இருக்கு. இப்போ தியேட்டரில் போய் படம் முடிச்சுட்டு நான் கூட்டத்தோடு போய் நானும் நடந்துகிட்டு இருப்பேன், என்ன சொல்கிறாங்க. ஸோ வில் கெட் ப்ரூட்டல் ஃபீட்பேக்ஸ் தேர். அங்கே வந்து எனக்கு ஃபரானா முடிச்சுட்டு ஐ திங்க் தே மஸ்ட் பி 21-22. பேசிக்கலி வி லுக் அட் அ பிளாட் அண்ட் அ கான்டென்ட் and the premise completely different. You can do this content in any premise. Only then a story should work. நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு அதை திரும்பி பார்த்தா, ஏன்னா we are so conditioned to do certain things. அதோட ஒன்லைனும் எங்களுக்கு வேண்டிய எந்த குரல் உன்னை சந்தோஷப்படுத்துதோ அதே குரல் உன்னை பயமும். ஹலோ, வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் அனுஷா அண்ட் இன்னைக்கு நம்மளோட இருக்குது டிரெக்டர் நெல்சன் வெங்கடேசன். ஹாய். எப்படி இருக்கீங்க? குட். ஸோ பிஃபோர் வி மூவ் ஆன் டு ஃபர்ஹானா, ஐ ஹாவ் அ கொஸ்டின். ஸோ ஒரு படம் பண்ணுறீங்க அண்ட் தென் இட்ஸ் லாங் ப்ராசஸ், டீரியஸ் ப்ராசஸ் அண்ட் கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அட் வாட் பாயிண்ட் யூ சே திஸ் இஸ் ஐம் டன், ஐம் கோயிங் டு லாக் த ஃபில்ம், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, ஐ மீன் தேர் வில் பி சம் பாயிண்ட் இல்லையா? அது நெல்சன் வெங்கடேசனுக்கு என்னவா இருக்கும்? ரைட்டிங்லையா இல்லை ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா? You're done. I mean, this is done. I'm going to lock the film. It's going to go. ஸோ அரௌண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறீங்க? ஆமாம். அது வந்து ரிலீஸ் டேட் கண்ணில் தெரிகிற வரைக்கும் we keep working. இன்ஃபேக்ட் எல்லா படமும் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு செட்டில் டவுன் தட் திஸ் இஸ் டன். அது ஒன்று. பட் அட் த சேம் டைம் parallelly we have to give the content for other departments to work. That is for music and for sound designing and for DI and ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கணுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வற்புறுத்தி வரவைக்கப்படுவோமே தவிர, எங்கிட்ட கொடுத்தா ஆஸ் அ கிரியேட்டர் வில் கீப் மேக்கிங் பெட்டர். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 weeks முன்னாடி, ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு 4 weeks முன்னாடி கண்டென்ட்டை லாக் பண்ணிடணும். தென் தேர் ஆர் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் தே ஹேவ் டு ஒர்க். ஸோ அதனால் ரிலக்டன்ட்லி வி கிவ். சரி ஓகே அப்படின்னு அப்படி இருக்கும். சரி. அண்ட் ஒன்ஸ் படம் வந்துருச்சு அண்ட் அப்போலேருந்து the time you take to do your next project, அந்த டைம்ல you can't do anything. அப்போ not just your department, யாரா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. It's up to the viewers, audience, people who consume it. So அந்த டைம்ல what's the experience like? Do you consume what people have to say or how's your psyche at that time? Okay, so correct me if I've understood wrong. So basically after the release and before the next film, how do I process the film? Yeah, exactly. The feedback or anything, your mental space. I've done 3 films, so out of my experience na solren, when you have done some good work, see the degree of good things or the range of how good it is might be different. So deep down you know you've put in an honest effort and you've done something good. So there will be a sense of satisfaction and confidence. That's how it's been after all my 3 films. Each film was shot in a different context, and different condition, ecosystem, time, money, all was different. So I had a sense of satisfaction, a content that okay, I wanted to deliver this and I've come this to an extent because I spend a lot of time on paper and I spend a lot of time in translating. So paperல என்ன இருக்கோ அதை நான் translate பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிப்பேன் because we put so much effort in the paper. ஸோ ஸ்பாட்டில் போய் எனக்கு பெருசாக சின்ன சின்ன இம்ப்ரூவேஷன்ஸ் ஓகே, பட் பெருசாக நான் போய் ஸ்பாட்டில் நான் மாற்ற மாட்டேன். ஸோ அந்த சென்ஸ் லிட்ரலி ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வில் பி தேர். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வி ஹவ் கம்ப்ளீட்டிங் அ ப்ராடக்ட் அண்ட் வி ஹவ் டன் சம்திங். அண்ட் ரிசப்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நர்வஸ்னஸ் கலந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அண்ட் வென் இட் ஸ்டார்ட்ஸ் ஹிட்டிங் யூ த மோர் ரைட் திங்ஸ். ஸோ நீ நினச்சதை அவங்க எழுதியிருந்தாங்கன்னா ஏன்னு இருக்கும், நீ நினைக்காதது அவங்க எழுதியிருந்தாங்கன்னா சேன் இருக்கும். So that keeps balancing here and there. But I really enjoy the process of what people have to tell about my film, which could be good things and bad things. இப்போ தியேட்டரில் போய் படம் முடிச்சுட்டு நான் கூட்டத்தோடு போய் நானும் நடந்துகிட்டு இருப்பேன், என்ன சொல்கிறாங்க. ஸோ you will get brutal feedbacks there. அங்கே வந்து எனக்கு ஃபரானா முடிச்சுட்டு I think they must be 21-22. ஸோ ஒரு பையன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான், இன்னொரு பையன் வந்து அவன் மேலே தான் தப்பு அப்படின்னா இன்னொருத்தர் சொல்கிறான், இல்லைடா அவள் தான் வந்து பேச வேணாம்னு சொல்லிட்டால
நோ மீன்ஸ் நோ தானே, அந்த படத்தில் கூட சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அவன் மேலே தானே தப்பு அப்படின்னு. ஸோ இந்த டிபேட்டை க்ரியேட் பண்ணதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஐம் ஸ்டார்டிங் டு நோ என்ஜாய் த ஸ்வீட்னஸ் ஆஃப் the feedbacks, because and the more feedbacks are coming as days go by. So that keeps there, that will be there in your mind, that will be there for a while. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே தோணும், சரி போதும் அடுத்த வேலையை பார்ப்போம், திகட்டும். அதனால் ரொம்ப நாள் அதில் இருக்கும், நம்ம படம் எடுக்கிறது நம்ம முடிஞ்சிருச்சு. Now the film will talk. So now I'm starting to focus on my next content, which is actually a shorter period of time for me to turn around and come out. Other films took more time for me to come out, but Farhana is like, it's been with me for quite a while. And the translation from paper to screen has been really good, satisfactorily done. So now I'm trying to push myself and move on to another one. ராம் அடிக்கடி சொல்லுவார், இயக்குனர் ராம், ஒரு கிரியேட்டர் வந்து அவன் ஷூட்டிங் போகிறத விட ஷூட்டிங் போகாத நாட்களில் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அவனுடைய லைஃப் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஐ ஹாவ் அ செட் ரொட்டீன் ஃபார் மீ இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஐம் சப்போஸ் டு டூ வென் ஐம் நாட் ஷூட்டிங், வென் ஐம் நாட் ரைட்டிங் அப்படின்ட்டு. அது தட் லைஃப் matters so much for my writing process. How do I live my 80% of the year? So another that is there, that will take over automatically. Great. So coming to Farhana, the first 20 to 30 minutes it does great world building of Farhana, who she is. Like, she's from a typical Indian lower middle class Muslim family. எல்லாமே அவளோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவள் என்ன பண்ணுறா, எல்லாமே இருக்கும் இல்லையா. அண்ட் எந்த விதத்துலையுமே இந்த ரன் டைம் ஆஃப் ஃபர்ஹானா, இவ ஒரு முஸ்லீம் பொண்ணு, அதனால தான் இவ இந்த மாதிரி கண்ட்ரோலோ ஒரு பேட்ரியார்க்கிக்குள்ளே சிக்கியிருக்கா, இல்லாட்டி கான்ட்ரவர்ஷியல் ஜாப் பண்ணுறா, அந்த மாதிரி எதுவுமே வராது. ஷீ இஸ் ஜஸ்ட் another woman who happens to be a Muslim, அவ்வளோதான். So I will not ask you why you chose this, because this is how it has to be done, and I don't want to defeat the purpose of it. But இது எழுதும் போது இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணும், there will be some sort of thought process, இல்லையா? Explain that. My writers, myself, Sankar Das, and my friend Ranjit, so we come a long way. Okay. For example, Ranjit is my friend from 5th standard, and Sankar Das is my Tamil teacher from 7th standard. So we know each other too much, and we have a very common point in terms of movies. We all watch a lot of movies. Okay. You know, it's just an organic process that has been brewing for quite a long period of time. So naturally, when we sit to do something like this, we wanted to be completely away from the cliches in terms of content and writing, cliches in terms of thought process, but still hold on to something that is quite common to this entire society. Okay. So basically, we look at a plot and a content and the premise completely different. You can do this content in any premise. Only then a story should work. ஸோ இந்த கதை வந்து இந்த குறிப்பிட்ட ப்ரிமைஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுங்கிற அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் இருக்கும், பட் வி ஜென்ரலி டோன்ட் கோ தேர். ஸோ திஸ் கான்டென்ட் அண்ட் திஸ் பேக்ட்ராப் would work together, will give us a unique color அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. And that was my motive. Like, I've been there in ராயப்பேட்டை, ஐஸ் ஹவுஸ் இன் புதுப்பேட்டை, and I've seen ஒரு ப்ராப்பரான டெபிக்ஷன் வந்து இல்லையே, நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா there is more life to it. And இன்றைக்கி வந்து ஐஸ் ஹவுஸில் போய் நீங்கள் மேலே ஒரு பில்டிங் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பைக் நிற்கும். அந்த விஷுவலே வந்து வெரி அரஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஜியாகிரஃபி பற்றி எனக்கு நிறைய அரஸ்டிங் விஷுவல்ஸ் இருந்துச்சு. அதோட மூட் அண்ட் வைப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த கதை தனியாக இருந்தது. இந்த கதை தனியாக வந்து இந்த மாதிரி கால் சென்டரில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இஃப் வி கோ கெட் ஸ்டக் தேர் அண்ட் இஃப் ஷீ கெட்ஸ் அ லைஃப் லைன் டு சர்வைவ் தேர் என்னன்னு ஒரு கதை தனியாக. ஸோ அது ரெண்டும் சேர்த்து ஃபிக்ஷனல் தான். I've been in call centers, but this kind of a call centers I've not seen, but I've seen promotional messages still you get in your phone saying, friend, I will only call this number, talk to a friend அப்படின்னு இருக்குது. இட்ஸ் அ பாப்புலர் திங். ஒரு 5-8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ திங்க் திஸ் பர்டிகுலர் சர்வீஸ் இட் செல்ஃப் வாஸ் தேர் நினைக்கிறேன். 10 years முன்னாடி. I don't know where they operate and how do things. அல்ல மென்னு இருப்பாங்களா? Because I don't know. Okay, அத must be there. இல்லையா, டெஃபினட்டா நாங்க இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆண் நண்பர்கள்லாம் ஒன்று, பெண் நண்பர்கள்லாம் ஒன்று தான் சொல்லியிருக்கோம். அந்த இதுல ஒரு வாய்ஸ் இல்ல. So writingல we put in lot of effort and energy to be to let the characters be themselves and not to contrive too much into the the film drama meter. முடிஞ்ச அளவுக்கு அதில் அந்த ட்ராமா வேணும்னாலும் அந்த கேரக்டருக்குள்ளே என்ன பண்ண முடியும், அந்த கேரக்டரை முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது. சினிமாவுடைய சினிமேட்டிக் திங்ஸ்க்காக மட்டும் அந்த கேரக்டர் போட்டு உடச்சிடக்கூடாது அப்படின்னு அதோட ட்ரூ எசன்ஸோட ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு லாட் ஆஃப் தாட் ப்ராசஸ் ஒர்க் புட் இன். ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், ரைட்டிங்ஸ் அண்ட் ரீரைட்டிங்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் அண்ட் டிபேட்ஸ் அண்ட் த மாரல் காம்பஸ் ஆஃப் இட்.
whether she's being judged or not. How does a woman would think from this point, and how does a man would think from this point, and how a family looks into it. So a lot of effort went through in terms of discussion and writing to run through a lot of filters. So அப்போ வந்து we wanted to be very sure that நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு அதை திரும்பி பார்த்தா, ஏன்னா we are so conditioned to do certain things. ஆமாம் இல்லையா? வீட்டில் என்ன தான் ப்ராக்ரெசிவ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு பொண்ணு 11 மணிக்கு போயிட்டு வெளியில் வந்து 12 மணிக்கு வர்றனாலும் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். எவ்வளோ தான் ப்ராக்ரெசிவ் ஃபேமிலியாக இருந்தாலும் 12 மணி அப்படின்னா ஒரு ஆண் 12 மணிக்கு வர்றது வந்து ஒரு மேட்டரே கிடையாது இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து எங்களையும் மீறி அந்த மாதிரி எதுவும் நாங்கள் தப்பாக பண்ணிடக்கூடாது, எழுதிடக்கூடாதுங்கிற அந்த கான்சியன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் த டீம் credit goes to my team. They were like, we balanced out quite well. I fight for something, they fight for something. So you had perspective from a woman also. How did that happen? We did run through our friends and well-wishers who can judge the script to an extent. They gave their inputs as well. I always believe that because நம்ம perceive பண்ணுற விதமும் ஒரு women பார்க்குற விதமும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கும் படம் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஆதங்கம், ஏன் அவன் போய் ஹஸ்பண்ட்டை சொல்லணும், அவளே ஃபைட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் ரியலிஸ்டிக்காக அந்த இடத்துல அந்த பொண்ணு ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஹஸ்பண்ட் முன்னாடி பூந்து அசகாய சூரனா சண்டை போட்டுலாம் காப்பாற்றல. He's just driving that bike and taking her to the, he's just giving that confidence, which we believe in it. We don't believe in like, ஒரு பொண்ணுனா அந்த பொண்ணே தான் எல்லாம் சண்டை போடணும். இதே தான் ஒரு ஆணுக்கும். என் கதாபாத்திரம் ஆண் கதாபாத்திரம் அப்படி தவிச்சாலும் வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட சொன்னால் அவனுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னா அந்த ரிலீஃபுக்காக தான் நான் எழுதணுமே தவிர போய் சொல்லணும்னு எழுதலை. ஸோ மற்றபடி we were quite happy with whatever balance that we were able to achieve in this writing process. இல்லை தவிர்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அது என்னெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக மேபி? ரொம்ப ட்ரையான கான்வர்சேஷனாக இருக்கும் அது. தவிர்க்கணும்னு இல்லை. I don't want to judge my characters. Okay. And I don't believe in writing vanilla characters like this black and white characters. And ஒரு பொண்ணு வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போகிறா, அவள் நிறைய ஆண்களும் பெண்களையும் சந்திக்கிறா, அவளுடைய உலகம் ஒன்று புதுசாக உருவாகுது. அங்கே அந்த பொண்ணு யாரை நம்புவா யாரை நம்ப மாட்டா அப்படிங்கிறதுலாம் அந்த பொண்ணோட கையில் இல்லை. 10 விஷயம் கரெக்டாக நடக்கலாம், 100 விஷயம் கரெக்டாக நடக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா அதை வச்சு தான் அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து வீட்டில் உட்காந்துடணுங்கிறது இருந்துடக்கூடாது. That shouldn't be the reason for her to be shut and kept inside. You have to actually expose more for her to gain the confidence. That graph was something which was quite. We're not going to say that ஐயோ வெளில வந்தால் பிரச்சனை அப்படின்னா அது சின்னதாக தவறுதலாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் படம் பார்த்துட்டு சொன்னாங்க. ஐயோ வெளியில் வந்தால் அப்படிலாம் பிரச்சனை நடக்குமான்னு. ஆக்சுவலாக அதான் உண்மை. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் நம்மளோட உலகம் வேறு, அது வேறு மாதிரியான உளவியல் பிரச்சனைகளை தரலாம். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வந்து when you are getting exposed to the world is filled with a lot of people and a lot of things. Especially when you are so new to that system with so much of advancement in technology, socially, so you will be exposed. You have to learn to manage it. அதுதான் நாங்க சொல்லுவோம். Great. So speaking of vanilla characters, let's talk about Dayalan. First halfla we know he is the solace for Farhana. Second halfla update the shade konjam maaridum. And it only enhances because Selvaraghavan is playing it. And Selvaraghavanoda padangale his characters have particular psyche. So our play பண்ணும்போது it's more convincing, at least for me. ஆமா. And அவர் சொல்லுவார் இல்லையா, like வீடியோ உங்களோட கால்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இப்படிலாம் பண்ணனா I'll just send it to your husband. You don't understand, you don't think that a man who's this good while speaking and நீ சும்மா பேசு, அட்லீஸ்ட் சைலன்சஸ் நமக்குள்ள இருக்கட்டும், பிகாஸ் நான் வச்சுட்டேன்னா வேற யாராவது ஒருத்தர் கால் பண்ணி தப்பா பேசுவான்னு அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஆளு இதுவும் பண்ணியிருக்காரு. That's why he's threatening இல்லையா? So what is he? What kind of psyche is he and what went into it? அது சொல்லியிருக்கோம் படத்துல. இப்போ எப்படின்னா தயாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல I believe in Fincher statement saying you have two people in a room in an argument and ensure both of them are right. Okay, so from Dayalan's perspective, he was in total love with her. He doesn't know anything about her initially and he likes her. And that could have been a very pure virtual platonic relationship for him. He didn't have much expectations. அது open ended ஆன இருக்கும். He didn't have much expectations. Then there was a trigger for her to meet and him to meet, and he was there and he was waiting for her and he was equally worried about what happened to her, and he went and tried meeting somebody and that turned out to be a very awkward situation. ஸோ இவ்வளோ யோசிச்சுட்டு வந்து ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து இவளுக்கு வேறு பிரச்சனை இருக்குது. ஷி ஹேஸ் ஹர் ஓன் ரீசன்ஸ். ஷி இஸ் ட்ரைங் டு கட் ஹிம் ஆஃப். ஸோ மேபி
இஃப் ஷீ ஹேட் ஸ்போக்கன் இன் அ டிஃப்ரெண்ட் வே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வரணும்னு நினச்சேன், ஆனால் என் பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லலை, பிகாஸ் ஷீ ஹேட் ஒரு ரீசன்ஸ். She was just trying to cut him off and don't to ensure that this is within the boundaries. அந்த பவுண்டரியை விட்டு கொஞ்சம் கிட்ட கூட வர மாட்டேன்னுமா. He felt he was quite insulted by that. I trusted you so much. So இது ஒரு இது என்ன சொல்கிறது, இது ஒரு நார்மலான என்ன சொல்கிறது, ஒரு மேல் அந்த டிப்பிங் பாயிண்ட் சைக்கிக் தான் இது. இது வந்து தவறு தான். எஸ்பெஷலி நம்ம யாரை ரொம்ப விரும்புகிறோமோ, யார் மேலே அதிகமான அன்பு வைக்கிறோமோ, அங்கே ஏதாவது ஒரு சின்ன பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது அது அப்படியே அந்த அவ்வளோ அன்பு வந்து அப்படியே அவ்வளோ கோவமாக மாறும். எனக்கு ரொம்ப நாளாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, பயங்கர லவ் பண்ண பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றிட்டேன்னு சொல்லி நியூஸ் படிப்பாங்க. என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. எப்பட்றா நீ வந்து லவ் பண்ண பொண்ணு ஆசிட் ஊற்ற முடியும்? அப்போனா அப்போது கம்ப்ளீட்டாக அந்த கோவம், அந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இது ஏதோ ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு பயங்கரமாக சைக்கலாஜிக்கலி. அவன் பண்ணுறது தப்பு தான், தட் இஸ் பனிஷபிள் தான், அண்ட் ஷுட் பி புக்டு தான், அதெல்லாம் ஓகே. பட் அதையும் தாண்டி சைக்கலாஜிக்கலி சம்திங் ஹேஸ் ட்ரிகர்டு. ஸோ அதை தயாவே சொல்லுவான். அதாவது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஏமாற்றங்களுடைய மொத்த உருவமாக நீ இருக்க. யூஆர் இன்சல்ட்டிங் மை ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ மை இன்டெலிஜென்ஸ் அண்ட் ட்ரஸ்டிங் யூ, மை ஜட்ஜ்மெண்ட். நான் அவனை நம்பி சில விஷயங்களை பேசினேன். ஐ எக்ஸ்போஸ்ட் மை செல்ஃப், ஐ ஓப்பன்ட் அப் மை செல்ஃப், பட் யூர் ட்ரீட்டிங் மீ லைக் அ ஷிட் அப்படின்னும் போது இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ஆங்கிரி. தென் ஐ டீச் யூ லெசன். வெரி பேசிக் ஹியூமன் சைக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். We wanted to be very simple and very relevant. We didn't want it to be very more cinematic அப்படின்னு. இது என்ன த்ரில்லர்னு அப்படின்ற ஒரு கேள்வி கூட வருது. ஆக்சுவலி இது ஒரு ட்ராமாவை தான் நாங்கள் எழுதுவோம், ஒரு த்ரில்லிங் எலமெண்ட்ஸ். We didn't intend to be a thriller. இல்லாட்டி நமக்கு 10வது நிமிஷத்தில் த்ரில் கொடுக்குற மாதிரியான திரைக்கதையை எழுதுறோம், நம்ம இதை எழுதலை. அதுவும் நமக்கு பண்ண முடியும். நான் ஸோ இட்ஸ் நாட் அ த்ரில்லர். இப்போ நார்மலாக நீ ஒரு வீட்டுக்கு போகிற பொண்ணு வேலைக்கு போகிறான்னா ஒரு நாளில் தான் லைஃப் மாறும். சடன்லி ஒன் டே ஒன் மொமெண்ட் வில் சேஞ்ச் அண்ட் பிரிங் இன் திஸ் திங். That is what we wanted to bring in. So அதுதான் the approach of this character. Great. And also speaking of antagonists, how do you perceive a character, a villain character? Because monsterல பார்க்கும்போது the rat is creating all the drama. அவனை தூங்கடாம பண்றது, அவன் ஆசைப்பட்ட சோஃபாவை வந்து கடிச்சு வைக்கிறது, எல்லாமே பண்ணுறது, ரஸ்க் சாப்பிட்றது எல்லாமே. But you don't feel bad for the rat. It's those creating all the ruckus. அண்ட் இங்கே தயாலனோட கேரக்டர் கூட நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து there's an explanation why he's doing that, and somewhere you empathize. நீ கொஞ்சம் ஒழுங்காக சொல்லியிருந்தனா அவனே விட்டு போயிருப்பான்னு. ஸோ உங்கள் ஆன்டகனிஸ்ட்லாம் they're not, as you said again, not grey, so they're not just black. There's grey to it, but you also feel that empathy. அந்த எலிமெண்ட் அது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லைக் definitely that will make them more human. நமக்கு ஆன்டகனிஸ்ட்டுங்கிறவன் ஏதோ வேற ஒரு பிளானட்லேருந்து கிளம்பி வர்றவன் இல்லை. நம்ம காஃபி சாப்பிட்ற கடையில் தான் அவனும் காஃபி சாப்பிட்றான், நம்ம தேட்டரில் படம் பார்க்குற தேட்டரில் தான் அவனும் இஸ் நாட் கம் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக அவனை வந்து வேற ஒரு பிளானட்லேருந்து வந்தவன் மாதிரி காமிக்கிறதுல எனக்கு உடன்பாடில். இட் வில் பி வெரி ஒன் டைமென்ஷனல்னு தோணுது. ஆல் மை கேரக்டர்ஸ் ஐ வாண்ட் தெம் டு ஹேவ் தேர் ஓன் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் தேர் ஓன் ஏரியா ஆஃப் ஒயிட், பிளாக் அண்ட் கிரே. ஸோ அப்படி எழுதும்போது டு மேக் இட் மோர் ஹியூமன் தென் வி ஹேவ் டு பிரிங் த குட் சைட் ஆஃப் தெம் ஆல்சோ. இப்போ நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய தாதாவாக இருப்பான், ஆனால் அவன் வந்து அவன் ஃபேமிலிக்கு பயங்கரமான ஒரு சின்சியரான அப்பாவோ இல்லை ஒரு ரொம்ப லவபிள் ஹஸ்பண்டாவோ இருப்பான். தட் இஸ் மோர் ஹியூமன் இல்லையா? ஸோ வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மை கேரக்டர்ஸ் த்ரூ திஸ். ஐ டோன்ட் பிலீவ் இன் ரைட்டிங் ப்ரோட்டகானிஸ்ட் ஆன்டகானிஸ்ட். தட்ஸ் டூ சிம்பிள் ஃபார் ரைட்டிங். ப்ரோட்டகானிஸ்ட் இஸ் ஏ, ஆப்போசிட் இஸ் ஆன்டகானிஸ்ட்னு எழுதுனால அப்படி இல்லை. வி பிலீவ் இன் டெவலப்பிங் கேரக்டர்ஸ், ஸோ விச் ஹேஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். ஸோ டெல் மீ திஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பற்றி ஹவ் இம்பார்ட்டன்ட் டு யூ திங்க்? பிகாஸ் ஃபர்ஹானாவில் பார்க்கும்போது எந்த விதத்துலையுமே அனுமோலோட கேரக்டரோ சரி இல்லை ஐஸ்வர்யா தத்தாவோட கேரக்டரோ இவங்க ஏன் இது பண்ணுறாங்க வேலைக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டினே வராது. ஜட்ஜ்மெண்ட் அது வரவே வராது. ஈவன் தோ யூஆர் இன் அ வெரி ஷீஸ் இன் அ வெரி பேட்ரியார்க்கல் ஃபேமிலி வேர் ஹர் ஃபாதர் கிட்டு ப்ளே பண்ண கேரக்டர் வந்து செல்ஃபோன் வச்சிருக்கேன், அதுவே ஒரு பெரிய குத்தமாக தான் பார்ப்பேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு இதில் வரும்போது ஜித்தன் ரமேஷோட கேரக்டர் வந்து யூ ஸ்டில் ஷோ தட் ஹிஸ் a progressive person in that household. அவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து how important is it for you? நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி லைக் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் மாதிரி. how importantனா நான் என்ன மெஷரில் சொல்கிறதுன்னு தெரியல. பட் தே ஆக்சுவலி மேனேஜ் த ஸ்டோரி நான் சொல்லுவேன். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் they manage the story. You imagine the story without them. You will not have the gear or the accelerator to move the story, progress the story, play around with the story.
So your supporting characters will actually make the story more credible because they represent the outside world. அண்ட் இப்போ உங்கள் கேரக்டரை மெயின் கேரக்டரை நீங்கள் லீடை வந்து நீங்கள் ஒரு மாதிரி எழுதிட்டீங்க, அந்த லீடு வந்து இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் வாழ்கிறான்னு காட்டணும். அப்போ தான் வந்து அது ஆடியன்ஸ்க்கு பதிவு பண்ண முடியும். அந்த இப்படிப்பட்ட சொசைட்டிங்கிறது உங்களோட சப்போர்ட்டிங் கேரக்டர். ஸோ அந்த சப்போர்ட்டிங் கேரக்டரில் எனக்கு அதோடைய ரெப்ரசன்டேஷன் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்போ இன்றைக்கி நான் கால் சென்டருக்கு போனேன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் பையனும் வேலை செய்கிறாங்க. ஒரு இங்கிலீஷும் பேசுகிறாங்க, தமிழும் பேசுகிறாங்க. தே வெரி மச் பார்ட் ஆஃப் அவர் சொசைட்டி. யூ வுட் see them there. ப்ரெடாமினண்ட்டாக அனுமோல், ஐஸ்வர்யா தத்தா இல்லை ஜித்தன் ரமேஷ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து வேலை செய்கிற பசங்க இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்விக்கியில் டெலிவர் பண்ணுற நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க. ஸோ ஐ பிலீவ் இன் கிரியேட்டிங் an ecosystem that will support the story and bring the credibility to the story. So they actually manage the story நான் சொல்லுவேன். Where to go, how to go அப்படின்னு. ஸோ அதில் we spend a lot of time and making them more relevant and important. Not just with their characters or with their dialogues, the way they look, the way they perform. And on the sets I have no difference when those two of them acting saying this character is important, this character just respond, அப்படி கிடையாது. Equally important. பிகாஸ் இப்போ இந்த படத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ப்ரொக்ரெசிவான சில விஷயங்களெல்லாம் பேசுகிறது நித்யாங்கிற அந்த கேரக்டர். ஆமாம், அதை ஒரு கிரெடிபிளான ஒரு பெர்ஃபார்மரால் தான் அதை கொண்டு போய் நீங்கள் வந்து வி ஆர் நாட் ஜட்ஜிங் தோஸ் பீப்புள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இந்த பாராட்டை வந்து எனக்கு அந்த நித்யாங்கிற கேரக்டரும் அந்த சோஃபியாங்கிற கேரக்டரும் அந்த வேலையை எப்படி அப்ரோச் பண்ணாங்கங்கிறதுல தான் எனக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அதுக்கான எஃபர்ட் இஸ் தேர். வி வர் கான்ஷியஸ் அபவுட் இட் அண்ட் வி புட் இன் எஃபர்ட் டு மேக் இட் மோர் கிரெடிபிள், அத்தன்டிக். ஸோ அதன் மூலமாக அண்ட் ஐ பிலீவ் தெம். யூ டேக் எனி குட் ஸ்கிரிப்ட் ஆர் எனி classic film or anything which you have loved over a period of time, then more than the characters, you will have the supporting characters. இப்போ சார்பாட்டான ஒரு படம் எடுத்தீங்கன்னா டான்சிங் ரோஸ் is more popular and flashing than Kabilan and other people. So we love that kind of treatment. Great. So ஒரு கேரக்டர் எழுதும் போது can you explain me your process? Like of course உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு certain ethics இருக்கும், certain dimensions அந்த கேரக்டர்ல கொண்டு வரணும்னு இருக்கும். பட் how do you process it? See, எனக்கு வந்து it's a process where at a time I'll have 4 or 5 scripts running around in my mind, ideas, themes. Okay. கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருக்கும். நேற்று ஒன்று தோணும், இன்றைக்கி ஒன்று தோணும், புதுசாக ஒன்று தோணிகிட்டே இருக்கும். ஆல்ரெடி எழுதின விஷயங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஆஃப். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன தோணுது, திடீர்னு ஒரு விஷயம் பார்க்குறோம்னா இது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். இந்த கதை தான் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு அதில் ஒரு எமோஷனல் இன்வால்மெண்ட் தான் ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருக்கும். ஃபரானான்னு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்லேருந்து ஒரு பொண்ணு இப்படி வேலைக்கு போகிறா, அங்கே சஸ்டெயினே பண்ண முடியாதப்போ அவளுக்கு அங்கே ஒரு சொலஸ் கிடைக்குது அப்படின்னும் போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி பொயட்டிக் அண்ட் வெரி யூனிக் அப்படின்னு தோணுச்சு. அதை வி ட்ரை டு மேட் into a more engaging drama. ஸோ அந்த மாதிரி மைண்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து அப்பப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் தென் ஓகே இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் ஆகும்போது தென் ஐ சிட் வித் மை ரைட்டர்ஸ் அண்ட் வில் சி வேர் இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் வேர் இட் எண்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் தட் ஒன் ஹூக் தட் வில் கீப் அஸ் அக்ராஸ் த ஃபிலிம் எமோஷ்னலி. Making it a cinematically interesting film through drama, running around, chasing, action, comedy, all comes that later. What is the emotional core of this content? What is the emotional core of the script is something which we look for, because that is what on that the entire thing is built. We write everything. ஆமா, எல்லாருமே அந்த படத்தோட எமோஷனல் கோருக்கு மேலே தான் நான் எல்லாமே பில்ட் பண்ணுறோம். ஸோ தென் த ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, இந்த கதை ஒன்லைன் அப்படியா இருக்கலாம், இந்த கதை இங்கே ஆரம்பிக்கலாம், இங்கே முடிக்கலாம். இந்த கதையில் தென் நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்ல விஷயம் நான் ஆஸ் அ டைரக்டர் இந்த கதையை நான் இப்படி காட்டணும் எனக்கு ஆசை அப்படின்னா தென் வில் பிரிங் தட் இன் ஆர்கானிக்கலி. தென் ஐ ஹாவ் அ டீம் விச் இஸ் அ குவைட் சாலிட் டீம், மை ரைட்டிங் டீம். ஸோ வி ஸ்பெண்ட் hours and hours writing, rewriting, and I always believe writing is rewriting. So you cannot like sell the film and then edit again, but I can write and rewrite and edit in the table like how many ever times. So every small effort that we put in terms of writing has resulted in a better output on screen. So we knew the very first time when we wrote the செருப்பு மாட்டி விடுற சீன் போடும்போதே வந்து very first time when I read it I know this is going to be a special in this film அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அந்த சீன் எல்லாரும் பாராட்டும் போது எங்களுக்கு ஸோ நம்ம ரசனை வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. We sit, we talk. First we'll start with a small paper with a synopsis and then we'll do a detailed one line.
and then we'll get into a scene order, and then we'll make it more dramatic, and then we'll see whether the film will work without the scene. Do we really need this scene? And then what is the drama in the scene, and how it should start and how it should end, and what would be the musical treatment of the scene, and what is the duration of the scene. So many things goes. While writing. Yeah, 80-90% while writing. I prefer to be completely, have a clarity. Otherwise, it will take more time to do it, and there will be more confusions while shooting. நான் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்லாம் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ நான் இவ்வளோ ப்ரிப்பேர்டாக தெளிவாக இருந்தால் தான் அவங்ககிட்ட போய் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு பி திங்கிங் ஆன் த செட்ஸ். We are very clear about what we want. I'm just open to change little bit here and there, but I want to focus more on what's on paper. Great. அந்த சீன் சொன்னீங்களா செல்ஃப் மாட்டியோட சீன். ஸோ அதுக்கு முன்னாடி செல்ஃப் மாட்டுக்கு முன்னாடி அந்த எப்படி இந்த ஃபுட்வேர்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பண்ணாங்க. நான் சுத்த தான் சொன்னேன், ஆனா அவர் தட்டுனது அவர் தான் தட்டினார். It felt very authentic, and என்னால இப்போக்கு அது நினைவு வச்சுக்க முடியுது. It's because of that. True. And even if I couldn't recall that அவர் வந்து அவர் ஃபாதர்லோட ஃபுட்வேர் ஷாப்ல ஒர்க் பண்ணலன்னு சொன்னா கூட அந்த சீன் will register it. True. And even Aishwarya Dattaவோட Sophie, நான் சொன்ன மாதிரி like there's not a trope of this rich girl who is very sad, அதனால she is going astray, அந்த மாதிரி ஒரு ட்ரோப் இல்ல. ஒரு அனுமலோட நித்யா கூட வந்து come for the brighter side, அப்புறம் ஒரு அந்த ஹெல் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இதுல all the tropes are being smashed இல்லையா. So these things, are you very certain that இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் அதனால இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படி போவீங்களா, இல்லாட்டி வைஸ் வெர்சா? இல்லை, எனக்கு வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது சிலது. எஸ்பெஷலி when I present women on screen, or when I present emotions on screen, and when I present conflict on screen. For example, ஒரு கல்யாணமான 3 குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தங்கிட்ட ஃபோனில் பேசுவாளா அப்படின்னு கேட்டால் அவள் பேசவே மாட்டா. ஒரு ஃபோன், if she is comfortable, it is platonic. அவளை பொறுத்த வரைக்கும் ஃபோனில் பேசுறது என்ன ஆகுது, என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு ஃபோன் கொடுக்குது. ரெண்டாவது முகம் தெரியாது. ஸோ இதை வந்து இல்லை நான் வந்து அப்படி அம்மா அப்படி பேச மாட்டாங்க அப்படின்னா அது யதார்த்தத்துக்கு மீறின நமக்கு ஒரு சோஷியலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது யதார்த்தம் கிடையாது போது எனக்கு அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி சூழலில் ஒரு பொண்ணுக்கு ஒரு சொலாஸ் கிடைக்குது, அந்த இடத்துல அவளால் சர்வை பண்ண முடியல, நசனசன்னு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து உனக்கு ஒரு அழகான இடத்த கொடுக்குறான்னா she will talk, and I don't find anything wrong in talking. Problem is when the lines are crossed, when the boundaries are not respected. That happens if you don't respect the boundaries. ஸோ அதனால் எதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த டேபு, இந்த கிளீஷே, அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்போம். சம்டைம்ஸ் we compromise a more cinematic and a dramatic treatment and outcome because of that. இது இருந்தால் இன்னும் நமக்கு ட்ராமா பயங்கரமாக இருக்குமேன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறது உண்டு. பட் அதையும் மீறி இல்லை, we'll find that some other way. We don't want to think in this way அப்படின்னு யோசிச்சிருக்கோம். கான்ஷியஸாக we don't want to portray like this அப்படின்னு இருக்கும். So that when we look back after 10 years or 15 years or 20 years, we'll be quite decent with what we have done. Okay. And one theme that you just mentioned, solace. அதுல தான் full conversation drive ஆகுது இல்லையா? Because she can't open up. அதனால ஒரு ஐடென்டிட்டி தெரியாத ஒருத்தரோட இதுக்கிட்ட நம்மளால பேச முடியும், can open up. அந்த இதுல தான் she started to speak இல்லையா? So how, and this is something, correct me if I'm wrong, இது அவ்வளோ நான் தமிழ் சினிமாவில் அவ்வளோவா பார்த்தது, அட்லீஸ்ட் from a woman's perspective about solace. ஸோ இந்த வெரி எல்லாருக்கும் தெரியும், பட் அவ்வளோ டச் பண்ணாத சப்ஜெக்டை எடுத்து பண்ணணும்னு, அண்ட் அது வந்து கான்வர்சேஷன் ட்ரிவனாக பண்ணணும்னு எப்படி அந்த இது எப்படி ஆச்சு? இது கால் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு ஒரு பெரிய ரீசன் நான் சொல்லுவேன். ஐ ஒர்க்ட் இன் கால் சென்டர்ஸ். ஐ ஹேவ் சோ மெனி ஸ்கிரிப்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கால் சென்டர். ஸோ அங்கே வந்து எனக்கு ஐ லைக் இன்னும் வெறும் கால் சென்டர் மட்டுமே நம்ம ப்ராப்பராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண நிறைய கதைகள் பண்ண முடியும். இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் வேர் யூ டாக் டு ரேண்டம் பீப்புள் அண்ட் தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் கால் சென்டர்ஸ். இதில் மேஜர் திங் வந்து இட் இஸ் ட்ரிவன் பை த அனானிமிட்டி ஆஃப் இட். ஸோ அனானிமிட்டி ஆஃப் இட். ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து, அதாவது ஐ நோ ஹவு லைக் டு அன் எக்ஸ்டென்ட் வி ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அ மேல் சைக்காலஜி அண்ட் அ ஃபீமேல் சைக்காலஜி, அண்ட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஈகோ சிஸ்டம் தட் வி லிவ். பொதுவாக பெண்களுக்கு ஃபோனில் பேசுகிறது பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். அது ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்னமோ தெரியல, தே லைக் டாக்கிங், ஸ்பெண்டிங் மோர் டைம் ஓவர் த ஃபோன் ஃப்ரீக்வெண்ட்லி இன் அ டே. ஒரு வகையில் சொல்லணும்னா அது ஒரு விதமான போதை தான். யூ கெட் அடிக்டட் டு சம்திங் லைக் டாக்கிங் ஓவர் த ஃபோன் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின்.
they might not get anything out of it. Actually they might not be looking for anything out of it. அதுக்கு நீங்கள் வந்து ஏசெக்ஷுவல்னு சொல்லுங்கள், இல்லை பிளாட்டானிக்னு சொல்லுங்கள், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். தே லைக் டு ஸ்பெண்ட் த டைம், கீப் டெல் வாட் ஹேப்பன் இன் எ டே. நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டேன், எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து என்ன ஆச்சுங்கிறது நான் எல்லாருக்கும் சொல்லணும். அது வந்து மோஸ்ட்லி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லை பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லுவாங்க. தே ஹாவ் ஸோ மச் டு டாக்னு எனக்கு தோணுது. ஐ ஹவ் சீன் இன்ட்ரோவர்ட் விமன் ஆல்சோ, பட் ஜென்ரலி ஈவன் அவங்களே கூட இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற விமன் கூட இஃப் தே ஹாவ் அ கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் டு எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஃப் அபவுட் வாட் தே திங்க், அது என்ன ஆகுனா ஒரு கட்டத்துக்கு மேலே இட் பிகம்ஸ் குவைட் ட்ரிப்பி. பேசணும். விமன் சைக்கி மட்டும் சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன், அவரு இப்போ அவர் டிப்ரெஸ்டாக இருக்காரு, தனியாக இருக்காரு அப்படின்னா தென் யூ வுட் ஆல்சோ வாண்ட் டு டாக் டு சம்படி. ஸோ விமன் சைக்கி மட்டும் சொல்ல முடியாது. பட் சம் ஆர் தி அதர் ஐ ஹவ் சீன் my personal experience, women get deriving more pleasure out of it than men. My personal experience. So adula vandu or ponnu, she's getting sucked into it, and she's also enjoying because she's not done this before and it is new, and according to her it is not wrong, it's a job, and she can survive there only if she does that. ஸோ அப்படி இருக்கும்போது தப்பாகவும் தெரியல. அந்த அதை முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, நீ உன் கூட பேசுகிற வந்து எதிர்க்க வந்து உட்காந்தாங்கன்னா உனக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதன் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்பொழுது தென் ஓகே, இது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய போதையை கொடுக்குது. அண்ட் ஒரு மாதிரி இட் இஸ் வாட் டு சே, சர்ச்சிங் ஃபார் த ரைட் வேர்ட், இட்ஸ் ஜஸ்ட் அன்பர்டனிங் ஹர் மென்டலி தட் ஷீ இஸ் ஒர்க்கிங் சம்வேர், ஷீ இஸ் சிட்டிங் சம்வேர் எல்ஸ், அண்ட் ஷீ இஸ் டாக்கிங் டு சம்படி எல்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து எனக்கு இந்த என்னோட அனுபவமும் ப்ளஸ் நான் கால் சென்டரில் பார்த்த விஷயமும், நான் கால் சென்டரில் பார்த்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில் நிறைய பெண்கள் தான் வேலை செஞ்சாங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா, இல்லை ஃபோனில் பேசுகிற வேலையே ஒரு கம்ஃபர்டபுளான, இது ஒரு பெரிய வேலையை நாங்கள் ட்ரீட்டே பண்ண மாட்டோம்டா, சேக் இது ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறதா, இல்லை பொறுமையானு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமையாக பேசணும், அதுவான்னு தெரியல. அப்புறம் அந்த வேலை கஷ்டம். நான் கால் சென்டரில் உட்காந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை கால்ஸ்னு கிளாக் பண்ணணும், 300 கால் 400 கால் பேச வேண்டியிருக்கும், பேசினதே திரும்ப பேச வேண்டியிருக்கும். ஸோ தட் ரிக்வயர்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ ஸோ மெனி அதர் திங்ஸ். ஸோ அந்த அனுபவங்கள்லேருந்து நான் எடுத்து பார்க்கும்போது இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ குவைட் அ பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் புட் டுகெதர். ஸோ இது சொல்லும் போது ஐ திங்க் இட் வுட் ஹவ் பீன் ரியலி much better if in the concept was taken throughout the film. But towards second half the thriller concept குள்ள போய்டும் இல்லையா? What was the reason behind that? See, actually இந்த கதையோட ஒன் லைனை நாங்கள் எழுதுனது, அது எந்த அளவுக்கு வெளியில் வந்துச்சுன்னு தெரியல, அதை அகாமடேட் பண்ண முடியும். இந்த கதையோட ஒன் லைனை நாங்கள் எழுதுனது, எந்த குரல் உன்னை சந்தோஷப்படுத்துதோ அதே குரல் உன்னை பயமுறுத்தும். Okay. It happens. Same voice comes from same people, and one day you feel happy talking to them and another feel you'll be threatened. Like அமிர்தமும் இதுக்கு மேல போச்சுனா நஞ்சாகும் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஐ டோன்ட் நோ, அதான் இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு பொருளே இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து ஒரு பொருள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பைக் வச்சுருக்கீங்க. ஒரு நாளைக்கு வந்து அந்த பைக் வந்து உங்களுக்கு லக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அந்த பைக் மேலே கோவம் வரும், நம்மளுடைய கம்ப்ளீட்டாக மாறும். அதுவும் இந்த குரலை பொறுத்த வரைக்கும் வந்து அது எங்கேருந்து சுரக்குது, அது யார் பேசுகிறாங்க, அவங்களோட எண்ணம் என்னதெல்லாம் எதுவுமே தெரியாது. We just know the voice and we build something around the voice. And that can have other dimensions also. ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல வந்தோம். இது வந்து ஒரு முழுக்க த்ரில்லர் படமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் அந்த மாதிரி எடுக்கல. இது ஒரு நார்மலான ஒரு ட்ராமா வித் லாட் ஆஃப் த்ரில் எலிமெண்ட்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ நேச்சுரலாக ஒரு பொண்ணு இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கவுண்டர் பண்ணும்பொழுது இஃப் திங்ஸ் கோ ராங்னா ஹவு கேன் இட் கோ ராங் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்னு தான் இந்த கதை எழுதியிருக்கோம். ஸோ அது நேச்சுரலாக எந்த இடத்துல அந்த கதையோட மூடு மாறும் அப்படின்னு நாங்கள் நினச்சோமோ அதனால தான் நாங்கள் அந்த இடத்துல அந்த மூடு இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும் கம்ப்ளீட்டாக. அதுதான் இந்த கதையில் ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் அவர் சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் த திங்ஸ் தட் வி ஆர் குவைட் யூஸ் டு இட். நாங்கள் வச்சிருக்கிற சர்டைன் சீன்ஸும் அதுக்கு அதை ஒட்டி நடக்கக்கூடிய எமோஷன்ஸும் கைண்ட் ஆஃப் எவோக்ஸ் யூ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வேர் இட் இஸ் ஹெட்டிங், அந்த டென்ஷன் இருக்கும். தட் வாஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட் தான் டு கீப் த ஆடியன்ஸ் என்கேஜ்ட். And also I want to know what is your fascination with inanimate objects and storytelling? Because monster it can be anything, it can be biscuit, it can be anything, but it's rusk, it's that red sofa இங்கேயும் அந்த wind shinesல இருந்து அந்த அது ஹேப்பன்ஸ் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபோனாக இருக்கட்டும், இல்லை டிரைவிங் அ நரேட்டிவ், ஆமாம் என்னோட ஏர்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோட பேக்காக இருக்கட்டும், இல்லை என்னோட ஷூஸாக இருக்கட்டும், என்னோட காராக இருக்கட்டும், எனிதிங். அவர் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அஸ், ரைட்?
ஸோ எனக்கு திடீர்னு வந்து என் பேக்கில் இருந்து நான் கையை விட்டால் வந்து என்னோட அந்த கண்ணாடி துடைக்கிற பாக்ஸ் இருக்கணும், அந்த இல்லை என்னோட நான் எதிர்பார்க்குற பேனா இருக்கணும். நான் எழுதணும்னு நினச்சா கூட வந்து ஐ ப்ரிஃபர் சர்டன் பென் டு ரைட் அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ வி ஆர் சரௌண்டட் பை தட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் எடுத்துக்கலாம் ஃபார் தட் மேட்டர். We know it is a non-living object. Yeah. But over a point of time, you will have some kind of a warmth with that product. So that so that is there throughout us. Sometimes it will be with the dress. The dress we wear, the costumes we wear. Mostly இப்போ வந்து இது கேட்ஜெட்ஸாக மாறிடுச்சு. நம்மளோட ஏர்பாட்ஸோ இல்லை வந்து செல்ஃபோனோ இல்லை லேப்டாப்போ பேடோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் குவைட் an organic form of my narrative தான் நான் சொல்கிறேன். the products that comes in, the small animate object that comes in. ஸோ அது எனக்கு என்னென்னா எழுதும் போதே வந்துடும். ஆக்சுவலாக அது that again brings in makes my character more human நினைக்கிறேன், more relatable, more relatable because we all have it. We all have it. Let it be a notebook or a paper or a hair clip or a phone or whatever it is. It's quite there. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து சோஃபியாங்கிற பொண்ணு வந்து அடிக்கடி நெயில் பாலிஷ் போடும். அது ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு. அது சரியாக எங்களால் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. பட் சர்டன் திங்ஸ் வர் தேர் இன் த ஃபிலிம். Very good. And also first half it's completely the film ஓட ஆங்கர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லலாம். And it's completely conversation driven screenplay. So if you're going to talk technically, so screenplay அதுதான் இட் இஸ் தி ஆங்கர் தான் சொன்ன மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ த்ரில்லராக இருக்கும்போது இட்ஸ் ஆல் ரேசி, வில் பி சம் ஸ்கீமிங், சம் பிளாட்டிங், ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் கான்வர்சேஷன் ட்ரிவன், இட்ஸ் டயலாக் ட்ரிவன், ஹவ் மச் எஃபர்ட்ஸ் ஒரு உங்களோட செக்லிஸ்ட் என்னவா இருக்கும் when it's see we wanted to make it as engaging and as emotional as possible, as connectable as possible. We know we are taking a risk. We very much know we are getting into a theater where 200-300 people are sitting in a and the conversation part black screen, and you have just two people talking, sitting in same place. We know it was extreme and one person is not even shown. ஆமாம். ஸோ ஆக்சுவலாக அவரை சுத்தமாகவே காட்ட வேணாம்னு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்புறம் அது இன்னும் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு we went for it. We know this portion comes around 20 minutes in the film from the first conversation. Commercial aspect it will not viable up. Commercial பிரச்சனை இல்லை. I'm just saying it for a cinematic presentation. Okay. For a big screen presentation, we know a conversation drama is quite a bit of challenge to pull off, but we believed that we can make it more engaging, more interesting and more relevant, and that more people would be able to connect, because this is something that happens in every alternative person's life. So it was a challenge, and we took care in terms of making the dialogues more interesting and tasteful, and we banked so much on the performances of the cast and make them to sit through that trippy conversation. So it was a challenge which we quite aware of it when we wrote it, and we wanted to translate it, present it in the same meter in which a conversation happens. இப்போ இது மொத்தமாக ஒரு 5 நிமிஷத்தில் மொத்த கதையும் சொல்லியிருக்க முடியும், but that doesn't happen that way, right? Sometimes we might take 20 days to say hi to somebody, but from hi to how are you, what are you, blah blah blah, that happens sometimes in 2 days. So we want that conversation to be quite organic, and people just dwell with those words and time and space. We want that to be an experience. So that was the conscious effort in terms of making that. That was a very big challenge, and we've tried our best to make it better. Good. And do you think இப்போ conversation இருக்கும்போது, and it's very like an intimate conversation, do you think the film would have worked much better in OTT? No, இன்னைக்கு வந்து என்னன்னா business விட்டுருங்க, but business your experience. See, இது வந்து ஒரு collective watch and a private watch. நமக்கு ஒரு personal deviceல இன்னைக்கு see in theater we watch with our friends or with a partner or with a family. So அதில் வந்து maybe when you watch this with a bunch of your friends, when you're coming to celebrate your time with the friends, this might not be your film, and we didn't intend to target. There's some whistle moments as such, but there's some small wins that you're happy about. அந்த மாதிரி அதை தவிர்த்து அந்த பஞ்சை தவிர அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும், ஐம் ஜஸ்ட் ஹேவிங் சம் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்னு செலிப்ரேட் பண்ணுறவங்கள விட்டுட்டு ஒரு ஃபேமிலியாக வந்தால் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தால் அந்த என்ஜாய் பண்ணுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாலும் படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு தனியாக வந்து பார்த்தாலும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவோம். ஒரு பையன் தனியாக வந்து பார்த்தாலும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வி டெஃபினெட்லி டிடன்ட் டார்கெட் திஸ் ஃபிலிம் டுவர்ட்ஸ் தி that audience would scream and watch and clap and whistle and sound every scene by scene. இப்போ OTT audience வரும்போது they will have more private space to watch this film. So they would have less distractions to understand the film, and they want to watch this film na varuvanga. So it will definitely work more better in OTT. Totally agree, and it was already decided that it will be available on so OTT. And in theatre people are enjoying, and we have a lot of moments across the film where it works theatrically also.
let it be the interval block or the entire second half or stuff. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிடி படம் தேட்டர் படம் அப்படின்னு பெருசாக என்னால் பிரித்து பார்க்க முடியல. ஓகே, மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் அப்போது ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஓடிடி மெட்டீரியல்னா அதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்போம். தென் வி நோ இட் இஸ் மோர் ப்ரைவேட் வியூவிங், you're watching it in a small screen, and that would be a different experience. A personal engagement would be different than watching from a big theater and collective audience. The writing is different for OTT and theater, na illan solla varala, but we didn't start like this. We wanted this to be a theater presentation, and if it works better in OTT, then happy. That's just the icing on the cake. Great. Now all said about Farhana. இது விட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், and what is the next project? I want to make something interesting, again different next time. I don't want to be predictable in making different films as well. So I have something in mind. Process is on. In a few weeks maybe I'll get the details. So I want to do an action drama next. So I'm working on it. It's just quite very much there. So genre shifting. It's not just an action drama. Illa nariya irukum. Adha the genre shifting, I don't want it to be predictable. கம்ப்ளீட்டா இந்த வாட்டி இந்த ஜானரா ஓகே இந்த வாட்டி ஏதோ புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு இல்லை. திஸ் இஸ் சம்திங் விச் ஐ வாண்ட் டு டூ ஃபார் லாங் டைம். ஸோ தட் ஐம் ஒர்க்கிங் ஆன். தட் வில் பி மை நெக்ஸ்ட் ஃபிலிம். ஃபரானா ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஐ தாட் அந்த ஃபரானா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆனோன்னு வெளில வந்துடும் நினச்சேன். பட் ஃபரானா பற்றி பேச அது இன்னும் ஜாஸ்தியாக தான் நமக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ ஒன்ட் பி ஃபைட்டிங் டு ஃபேஸ் அவுட் ஃபரானா. மேபி ஐ புட் ஃபரானா இன் அ கம்பார்ட்மெண்ட் இன்சைட் மை and focus on my next thing soon. Great. All the best for that. Thank you so much for this conversation. Thank you. I had a wonderful time. Very sensible and thoughtful questions. I really enjoyed the time. Thank you so much.